தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நைஜீரியா நாட்டுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் போய் ஈஷா மையத்தில் தங்கியிருந்து அங்கே கிட்டத்தட்ட துறவி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து சரியாயிட்டாங்க. அதனால் அவங்க ஈஷா மையத்தினுடைய பக்தை. அந்த அடிப்படையில் ராஜ்தீமோரை கோயம்புத்தூர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எளிய முறையில் திருமணம் நடந்துச்சு. அங்கே யாரும் யாரும் வரவில்லை. இல்லை, சமந்தா ஏற்கனவே எனக்கு நான் 10 குழந்தைகள் பெற்றுக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு குழந்தைகள் என்ன ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய முதல் கணவன் நாகச்சைத்தன்யா ஃபேமிலியில் என்ன சொன்னாங்கன்னா, சமந்தா குழந்தை பெற்றுக்க விரும்பலை, அதனால் 2 முறை டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப அநாகரிகமாக பேசுனாங்க. ஆனால் இல்லை, எனக்கு அந்த காரணம் இல்லை, அது வேற காரணம் 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆனது. ஏன்னா நாகச்சைத்தன்யா இன்னொரு நடிகையோட தொடர்பில் இருந்தார். அது எனக்கு தெரிய வந்தது. காதல் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னொரு பொண்ணோட போறாருன்னு எனக்கு மன வருத்தத்தில் என் மீது உள்ள நம்பிக்கை, என் மீது உள்ள காதலை வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு நடிகை மேலே காதல் பண்ணுறாருன்னு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்.